அன்புக்குரிய சகோதரிகளே, தியானத்தின் இன்றைய நாளில் துன்பத்தில் இன்பம் என்கின்ற தலைப்பில் நமது சிந்தனையை வைத்துக்கொள்ள, அந்த சிந்தனைகளுடைய அடிப்படையில் நம் வாழ்வை ஆழமாக்கிக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இருண்மை, duality என்று சொல்வார்கள். இருண்மை என்பது வாழ்க்கையினுடைய அடிப்படை தன்மை. கடவுள் அனைத்தையும் இரட்டையாக படைத்துள்ளார். இரவு பகல், வேலை ஓய்வு, உயர்வு தாழ்வு, பிறப்பு இறப்பு, ஆண் பெண், இன்பம் துன்பம், இவையெல்லாம் வாழ்க்கையினுடைய இருண்மைக்கான ஒரு சில உதாரணங்கள். இந்த இருண்மைகளை, வாழ்க்கையினுடைய இருண்மைகளை நாம் 2 அல்லது 3 வகைகளில் அணுகலாம். முதலாவதாக, இவற்றை ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிராக பார்ப்பது. ஒரு முதிர்ச்சியற்ற மனம் என்ன செய்யுமா, வாழ்க்கையில் இந்த மாதிரி இருண்மையாக இருக்கக்கூடிய காரியங்களை எதிரெதிராக பார்த்து அதில் ஒன்றை தேர்ந்தெடுப்பது. உதாரணத்திற்கு, வேலை ஓய்வு என்பதில் ஒரு சில பேரை பார்த்துருப்போம். எப்போ பார்த்தாலும் வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நிறையா வேலை செய்யணும், நிறையா சம்பாதிக்கணும் என்பது. ஓய்வு என்பது ஒரு தேவையான ஒன்றாக அவர்கள் பார்ப்பதில்லை. எனவே வேலையும் ஓய்வையும் ஒன்றுக்கொன்று எதிராக பார்ப்பதன் காரணமாக வேலையை அதிகமாக தேர்ந்தெடுப்பார்கள், ஓய்வை தேர்ந்தெடுப்பதில்லை. இன்னும் சில பேர் அதுக்கு நேர் எதிராக எப்பொழுதுமே ஓய்வையே தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பார்கள், வேலையை தேர்ந்தெடுக்கிறதே இல்லை. வேலை செய்ய நேரிட்டால் முணங்குவார்கள். ஆக இவ்வாறு வாழ்க்கையினுடைய இரு நிகழ்வுகளை, ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்ட இரு காரியங்களை ஒன்றுக்கொன்று எதிரானவையாக பார்த்து ஒன்றை தேர்ந்தெடுக்கின்ற தன்மை. இரண்டாவதாக, ஓரளவிற்கு முதிர்ச்சி அடைந்த மனம் என்ன செய்யுமா, இந்த ரெண்டும் தனித்தனியானவை, ரெண்டு ஒன்றுக்கொன்று எதிரானதல்ல, அதே நேரத்தில் தனித்தனியானது என்று இரண்டையும் பிரித்து பார்க்குமா. ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை உண்டு என்று சொல்லக்கூடிய நிலை இது. ஆனால் ஒரு முதிர்ச்சியான மனம் என்ன செய்யும் என்றால், ஒன்றுக்கொன்று எதிராக தெரிகின்ற இந்த காரியங்கள் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல, மாறாக ஒன்றையொன்று முழுமைப்படுத்துபவை என்கிற பார்வையை கொண்டிருக்கும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா 3C என்று சொல்வார்கள். முதலாவது வகையான பார்வையை, அதாவது ஒன்றுக்கொன்று எதிராக வாழ்க்கை நிகழ்வுகளையும் இந்த மாதிரி இருண்மையான காரியங்களையும் பார்ப்பது கான்ஃப்ளிக்சுவல் மாடல், ஒன்றுக்கொன்று எதிரானதாக, அல்லது கான்ட்ராஸ்ட் மாடல் என்று சொல்வார்கள். இரண்டாவதாக கம்பார்ட்மெண்டல் மாடல், ஒன்றுக்கொன்று தனித்தனியானது. மூன்றாவது பார்வை காம்ப்ளிமெண்டரி மாடல், ஒன்று மற்றொன்றை முழுமைப்படுத்துகிறது. ஆக வேலையை ஓய்வு முழுமைப்படுத்துகிறது, ஓய்வை வேலை முழுமைப்படுத்துகிறது. பகலின் வேலையை இரவின் ஓய்வு போக்குகிறது, பகலின் வெப்பத்தை இரவின் குளிர்ச்சி போக்குகிறது என்ற ஒரு பார்வை இருக்கின்ற பொழுது ஒன்றுக்கொன்று எதிரானவையாக அவை பார்க்கப்படுவதில்லை, மாறாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவையாக, ஒன்று இன்னொன்றை முழுமைப்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம். அதனால தான் இந்த டாவோ ட்சே அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற சீனக்கலை தத்துவியலாளர் அல்லது ஒரு ஆன்மீக அறிஞர் ஒரு காரியத்தை சட்டில் விஸ்டம், நுண்ணிய ஞானம் என்று சொல்கிறார். என்ன காரியம்னா, உங்கள் வாழ்க்கையில் நிறைய வேலை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஓய்வாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் தாழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். புது பிறப்படைய வேண்டுமெனில் இறப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஆக எதை அடைய விரும்புகிறீர்களோ அதற்கு நேர் எதிரானதிலிருந்து ஆரம்பியுங்கள் என்று சொல்கிறார். உயர்வு அடைய வரும்னா தாழ்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கணுமா. நிறைய வேலை செய்யணும்னா ஓய்வு எடுப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமா. பாருங்க, அவர் எவ்வளவு ஆழமான ஒரு உண்மையை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இதை கவிஞர் அப்துல் ரஹ்மான் கூட வித்தியாசமான அவருக்கே உரிய பாணியில் என்ன சொல்லுவார்னா, ஒரு மனிதன் தான் விழுந்து கிடக்கும் ஆழங்களிலிருந்துதான் தன் உயரங்களை கற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்கிறார். இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, மேற்கூறிய அனைத்து காரியங்களும் இந்த இன்ப துன்பத்திற்கும் பொருந்தும். இன்ப துன்பம் என்பது கூட வாழ்க்கையினுடைய இருண்மை, duality ஆஃப் நேச்சர். இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் இந்த மேற்கூறிய 3 விதங்களில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக, ஒன்றுக்கொன்று எதிரானதாக பார்த்து
ஒன்றை பிடித்து கொள்வது இன்னொன்றை தள்ளிவிடுவது. பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம்னா, இந்த இன்ப துன்பங்களை ஒன்றுக்கொன்று எதிரானதாக பார்த்து எனக்கு துன்பமே வேணாம், இன்பம் மட்டுமே வேண்டும் என்று இன்பத்தின் பின்னால் போகக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். அதுவும் இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில் இதனுடைய அடிப்படை தன்மையை இந்த பிளஷர் சீக்கிங் கல்ச்சர் என்று சொல்லப்படுகிறது. இன்பத்தை தேடக்கூடிய கலாச்சாரம். ஃப்ராய்டு என்ற தத்துவவியலாளர் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இந்த இது என்ற ஒன்று இருக்கிறது அப்படின்னாரு. அது அவர் என்ன சொன்னார்னா, பிளஷர் பிரின்சிபிள், இன்பத்தை தேடக்கூடிய தன்மை. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த இருண்மையை தவிர்க்க முடியாது. என்னைக்கு இன்பத்தின் பின்னால் போகிறோமோ பின்னாடி கூடவே இன்னொன்று வந்துகிட்டு இருக்கும், துன்பம் என்ற ஒன்று வந்துகிட்டு இருக்கும். இன்பத்தை நாட நாட, உதாரணத்துக்கு நிறைய எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு பிடிச்ச உணவை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வயிற்று வலி அல்லது வேறு விதமான உடல்நல கோளாறுகள் என்று தோன்ற ஆரம்பிக்கின்றன. எனவே இந்த எதிரெதிர் பார்வை என்பது தவறான பார்வை. வாழ்க்கையில் துன்பத்தை தவிர்க்க வேண்டும், இன்பத்தை மட்டும் கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு ரீதியில் செயல்பட்டோம் என்றால் நம்மிடம் இருக்கின்ற மனமானது ஒரு முதிர்ச்சியற்ற மனம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு நேர் எதிராக என்று சொல்வதை விட அடுத்த நிலையாக நான் முதல்ல சொன்னது மாதிரி, இன்பம் வேறு, தனி துன்பம் என்பது வேறு. இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் துன்பத்திற்கு மத்தியிலையும் இன்பமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதாவது துன்பம்னு அதுக்குரிய ஒரு இடம் இருக்கிறது வாழ்க்கையில், இன்பம் என்றால் அதுக்குரிய ஒரு இடம் இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு துன்பத்தை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும் என்பது இந்த கம்பார்ட்மெண்டல் மாடல் என்று சொல்கிறோமே, வாழ்க்கையில் ரெண்டுமே இருக்கும் என்கிற பார்வை. ஆனால் ஒரு முழுமையான பார்வை என்னன்னா, துன்பமும் இன்பமும் வேறு வேறானவை அல்ல, மாறாக ஒன்றையொன்று முழுமைப்படுத்துபவை. துன்பத்திலிருந்து இன்பத்தை நோக்கியும், இன்பத்தில் நாம் அதீதமாக இருக்கின்ற பொழுது துன்பத்தை நோக்கி நகர்கிறோம் என்ற பார்வை. ஆக வாழ்க்கையில் ஒன்று மற்றொன்றை முழுமைப்படுத்துவதற்காக கடவுள் கொடுக்கிறார். ஆக துன்பத்தை நாம் இன்பத்தினுடைய எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக துன்பம் இன்பத்தினுடைய மறுபக்கம் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் பல பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த துன்பம் இன்பம் இந்த இரண்டிற்கிடையேயான தொடர்பை நான் ரெண்டுமே சொன்னேன். இரண்டும் ஒன்றை ஒன்று முழுமைப்படுத்துகின்றன என்று சொன்னேன். இந்த இரண்டுக்கும் உள்ள தொடர்பை நாம் ரெண்டு வகைகளில் பார்க்க முடியும். முதல் விதமான பார்வை என்னன்னா, துன்பத்தின் வழி இன்பம், துன்பத்தின் வழியாக இன்பத்தை அடைவது. இரண்டாவது பார்வை துன்பத்தில் இன்பம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு. இந்த ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. எனவே ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக துன்பத்தின் வழி இன்பம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு பார்வை என்னன்னா, துன்பம் என்பது வேறு, இன்பம் என்பது வேறு, இரண்டு வேறு 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 வேறு, இரண்டு முழுமைப்படுத்துபவை. இருந்தாலும் துன்பத்தின் வழியாக நாம் இன்பத்தை அடைகிறோம் என்கிற பார்வை இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் பார்த்தோம்னா ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று வளர்ச்சி. மகிழ்ச்சி, இன்னொன்று வளர்ச்சி. இப்போ பெரும்பாலும் நம்முடைய தேடல் என்னன்னா, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மகிழ்ச்சியாக தொடர்ந்து இருந்தோம் என்றால் அது கூட ஒரு வகையில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு வெறுமையை கொண்டு வந்துவிடும். ஒரு முழுமையான வாழ்க்கை, ஒரு நிறைவான வாழ்க்கை என்பது இந்த மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் சரியான முறையில் கலந்த வாழ்க்கை. மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும், வளர்ச்சியும் இருக்க வேண்டும். இப்போ வளர்ச்சினா எப்போ நடக்கும் அப்படின்னா, நமக்கு பிடிக்காது நடக்கணும், நம்ம துன்பப்படுற நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும், நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நடக்க வேண்டும், நம்மை காயப்படுத்தின ஒன்று நடக்க வேண்டும். இப்படி நடந்தால் தான் வளர்ச்சி இருக்கும். அந்த புத்தகத்திலிருந்து அல்லது வாசிப்பதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள்லாம் பெரும்பாலும் நமக்கு வளர்ச்சியை கொடுப்பதில்லை. அதான் சொல்லுவாங்க, இந்த சும்மா வெறுமனே காயம்படாமல் கற்றுக்கொள்வது வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், கொஞ்சம் தகவமைத்தலைத்தான் கொடுக்கும். ஆனால் காயப்படுத்தல் வழியாக, வேதனைகள் வழியாக கற்றுக்கொள்வது வாழ்க்கையினுடைய பாடமாகவே அமைந்து விடுகிறது. வாழ்க்கையை இன்னும் ஒரு தளத்திற்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்போ பாருங்க, மகிழ்ச்சி என்பது நமக்கு பிடித்த காரியங்கள் நடப்பதன் காரணமாக வருவது. வளர்ச்சி என்பது நமக்கு பிடிக்காத காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடப்பதன் காரணமாகவும் அவற்றை சரியான முறையில் எடுத்துக்கொள்வதால் வருவது. வெறுமனே பிடிக்காத காரியம் நடக்கிறதுனால ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வந்து விடுவதில்லை. தனக்கு பிடிக்காத காரியங்களை கூட ஒரு மனிதர் எந்த அளவிற்கு சரியான முறையில் அதை ப்ராசஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ்னா அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார், அதை எப்படி கையாளுகிறார் என்பதை பொருட்டு அவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வரும். அப்போ வளர்ச்சி வேணும்னா துன்பம் வேண்டும்.
துன்பம் இல்லாத ஒன்று, துன்பம் என்ற ஒன்று இல்லை என்றால் வளர்ச்சி என்ற ஒன்று இருக்க முடியாது. அதனாலதான் அந்த மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் சம அளவுல வாழ்க்கையில் இருக்கணும்னா இன்பமும் வேண்டும், துன்பமும் வேண்டும். இரண்டும் கலந்த கலவைதான் முழு மனித வாழ்க்கை. மகிழ்ச்சி இல்லாத வளர்ச்சி வரட்டுத்தனமானது, வளர்ச்சி இல்லாத மகிழ்ச்சி வெறுமையானது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த துன்பத்தினுடைய பங்களிப்பை, துன்பத்தினுடைய தேவையை குறித்து பலரும் பேசியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு நீ நிறைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சின்ன உதாரணத்துக்கு, எப்படி ஒரு சாதாரண மூங்கில் துன்பத்தின் வழியாக, இந்த ஓட்டை போடுவதன் வழியாக புல்லாங்குழலாக மாறுகிறது. ஒரு சாதாரண கல், இதை பற்றி நிறைய கதைகள் கேட்டு போய் ஒரு சிறை கோயில் கற்ப கிரகத்தில் இருந்த தெய்வ சிலையாக இருந்த கல்லும் படிக்கல்லாக இருந்த கல்லும் பேசி கொண்டனவாம். படிக்கல் சொன்னிச்சான், நம்ம 2 பேரும் கல்லு தானே, உன்னை எல்லாரும் சாமின்னு கொண்டாடுறாங்க, என்னை வெறுமனை எல்லாரும் மிதிக்கிறாங்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அந்த சிலையாக இருந்த கல் சொன்னதான், நம்ம 2 பேருமே கல்லு தான், ஆனால் சிற்பி உன்னை செதுக்க ஆரம்பித்த பொழுது நீ அவனோடு ஒத்துழைக்கவில்லை, துன்பப்படுவதற்கு தயாராக இல்லை, எனவே நீ வெறுமனே விரைவில் உடைந்து விட்டாய், எனவே அங்கு கிடைக்கிறாய். நானோ துன்பப்படுவதற்கு தயாராக இருந்தேன், சிலையாக மாறினேன், இங்கு இருக்கிறேன் என்று சொல்வது போல, இதுபோல பல கதைகள் நாம் வாசித்திருப்போம். அதாவது எவ்வாறு துன்பமானது நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை கொண்டு வருகிறது, இந்த வளர்ச்சி எவ்வாறு மகிழ்ச்சியை, நிறைவை கொண்டு வருகிறது என்பது போன்ற கதைகளை நாம் பல இடங்களில் வாசித்திருக்கிறோம். சர் சி.வி. ராமன் என்பவர் ஒரு புகழ்பெற்ற அறிவியல் மேதை, நம் அனைவருக்கும் தெரியும். அவர் ஒரு கூட்டத்தில் தங்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தாராம். தங்கத்தினுடைய மூலக்கூறு அமைப்பு என்ன, தங்கம் அதனுடைய மதிப்பு என்ன என்று தங்கத்தை பற்றிய பல்வேறு காரியங்களை அடுக்கிக் கொண்டே இருந்தாராம். அப்போ முடிந்த உடனே ஒருத்தர் சொன்னாராம், தங்கத்தை பற்றி பல்வேறு காரியங்களை சொன்னீங்க, ஆனால் தங்கத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நீங்கள் இதுவரைக்கும் சொல்லலையே அப்படின்னு சொன்னப்ப சர் சி.வி. ராமன் சொன்னாராம், அது ரொம்ப ஈஸியானது தம்பி, வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு தங்கம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா, அந்த நிலக்கரியை எடுத்துக்குங்க. நிலக்கரியை 1000 அடி பூமியில் தோண்டி அந்த 1000 அடிக்கு கீழே அந்த நிலக்கரியை வச்சுட்டு சும்மா ஒரு 1000 வருஷம் மட்டும் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிலக்கரி பூரா தங்கமாக மாறிடும். அதுதான் தங்கத்தை பெறுவதற்கான வழி என்று சொன்னாராம். 1000 அடி ஆழத்தில் அந்த பூமியினுடைய வெப்பத்தினுடைய அழுத்தத்திற்கு ஆளாவதன் காரணமாக ஒரு சாதாரண நிலக்கரி கூட தங்கமாக மாறுகிறது. வாழ்க்கையினுடைய வேதனைகளாலும் துன்பங்களாலும் ஒரு மனிதன் புடமிடப்படுகின்ற பொழுது ஒரு சாதாரண மனிதன், ஒரு முதிர்ச்சியற்ற மனிதன் முதிர்ச்சியானவராக மாறுகிறார் அப்படிங்கிற கருத்து தான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆக இந்த வழி என்பது துன்பத்தின் வழியாக இன்பம். இதில் கூட ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னா, துன்பம் வேறு இன்பம் வேறு. துன்பப்படுகிற பொழுது கஷ்டப்படுறோம், இருந்தாலும் துன்பத்தின் வழியாக பயணம் செய்து இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் இதை விட மேலான ஒரு வழி இருக்கிறது, துன்பத்தில் இன்பம். துன்பமும் இன்பமும் வேறு வேறு கிடையாது. இந்த துன்பப்படுகிற அனுபவமே இன்பமாக மாறுவது. இங்க பாத்தீங்கன்னா இந்த இருண்மை, இந்த துவாலிடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இருண்மை என்பது இங்க கிடையாது. 2 வேற வேற கிடையாது. இன்பமும் துன்பமும் வேற வேற கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரே நாணயத்துல 2 பக்கங்கள் கூட சொல்ல முடியாது. இது 2மே ஒன்று தான். அதாவது துன்பப்படுகிற பொழுதே அது ஆனந்தமாக இருப்பது. இதான் சொல்லுவாங்க, இது இரவு பகல் மாதிரி, இரவே பகலாவது, வேலையே ஓய்வாக மாறுவது, தாழ்வே உயர்வாவது. இதைத்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு. அதே மாதிரி இயேசுவினுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இறப்பே உயிர்ப்பாவது. அது எப்படி, வேலையே எப்படி ஓய்வாக இருக்க முடியும்? நமக்கு அடிப்படையில் பார்த்தோம் என்றால், ஒரு வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலை முடிஞ்சு ஓய்வெடுப்போம். அப்போ வேலை என்பது வேறு, ஓய்வு என்பது வேறு. ஆனால் அதே வேலையை நமக்கு பிடிச்ச விதத்தில், பிடிச்ச வேலையாக இருந்து அல்லது நமக்கு பிடிக்காத வேலையாக இருந்தால் கூட அதை பிடிச்சி ஈடுபாட்டோடு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், வேலை செஞ்சோங்கிற களைப்பே இருக்காது. அப்போ வேலையே எதுவாக மாறிவிடுகிறது என்றால் ஓய்வாக மாறிவிடுகிறது. ஒரு கஷ்டமான வேலை செஞ்சு கூட அதுக்கு பின்னாடி நமக்கு ஓய்வு தேவையில்லை. ஆக வேலையும் ஓய்வும், இந்த இருண்மை என்பது மறைந்து 2ம் ஒன்றாகி விடுகின்றன. அதுவே தாழ்வே உயர்வாவது. தாழ்ந்து பின்பு உயர்வது கிடையாது. நம்ம தாழ்கிற பொழுதே அதை நம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் கையாளுகிற பொழுது அதுவே நம் வாழ்க்கையில் நம்மை உயர்த்த வல்லதாக இருக்கிறது. இயேசுவினுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது அவரது இறப்பே உயிர்ப்பாக மாறியது என்று சொல்வார்கள். நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம், இயேசு இறந்து 3 நாட்கள் கழித்து உயிர்த்தார் என்று சொல்வது. ஆனால் சில விவிலிய அறிஞர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இறக்கின்ற அனுபவமே
அந்த இறக்கின்ற தருணத்திலேயே ஒருவர் உயிர்க்க முடியும். அதனாலதான் நீங்க இது மார்க் நற்செய்தி 15வது பிரிவில் 39வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு இறந்த விதத்தை பார்த்தே அந்த நூற்றுவ தலைவன் இவர் கடவுளுடைய மகன் என்று சொல்வார். ஒரு விவிலிய அறிஞர் சொல்லுவாரு, அந்த நேரமே உயிர்ப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லுவார். எந்த நேரத்தில் நூற்றுவர் தலைவர் இவர் கடவுளுடைய மகன் என்று சொன்னாரோ, நீ உண்மையாகவே இறைமகன் என்று சொன்னாரோ, அந்த நேரமே உயிர்ப்பு நிகழ்ந்தது என்று சொல்லுவார். எதுக்கு சொல்ல வரனா, வாழ்க்கையில் அன்பு என்ற நான் சொன்ன இந்த வேலையை அன்பு செய்கிற பொழுது வேலையே ஓய்வாக மாறுகிறது. இந்த தாழ்ச்சி கீழ் நோக்கி போகிற பொழுது கூட அதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்கிற பொழுது அதுவே நம்மை உயர்த்த வல்லதாக இருக்கிறது. அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு இந்த இருண்மை என்பது மறைந்து விடுகிறது. இது மனதினுடைய முதிர்ச்சியற்ற மனதை விட ஒரு முழுமையான மனம் என்ன செய்யுமா, இந்த வாழ்க்கையை ரெண்டா பிரிக்காது. உயர்வு தாழ்வு, இன்பம் துன்பம், தேவையானது தேவையற்றது என்றெல்லாம் பிரிக்காது. இந்த ரெண்டும் ஒன்றாக மாறிய நிலை மிக உயர்வான நிலை. வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது கூட அதிலேயே இன்பத்தை அனுபவிப்பது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிக்கையில் கூட, அந்த சிந்தனை தொகுப்பில் கூட அந்த அன்பை பற்றிய காரியம் தான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எங்கு அன்பு இருக்கிறதோ, அன்பு இருக்கிற இடத்துல இந்த இருண்மை மறைந்து அது ஒருமையாக மாறிவிடுகிறது. சொல்லுவாங்க, கடவுள்ல இருண்மை என்பது கிடையாது. இரவு பகல் என்ற வித்தியாசம் மனிதர்களுக்கு மட்டும்தான். மனம் என்ற ஒன்று இருக்கின்ற வரை இந்த இருண்மை என்ற ஒன்று இருக்கும். ஆனா கடவுள் என்பவர் இந்த இருண்மைகளை தாண்டிய ஒருமை. அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த அளவிற்கு அன்பை ஆழமாக்கி கொள்கிறோமோ, அப்ப அந்த இருமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்து விடும். வாழ்க்கையில துன்பப்படுகிற பொழுது கூட அதுவே இன்பமாக மாறிவிடும். மிகச்சிறந்த உதாரணம் நம்முடைய தாய்மார்கள். பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக இரவு முழுவதும் விழித்திருந்து தன்னுடைய குழந்தையை நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது பராமரித்து கொண்டிருப்பாள். ஒரு பக்கம் அது துன்பம், இரவு முழுவதும் விழிப்பது என்பது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு துவர்ப்பாக இருந்தால் கூட அதனுடைய ஆழத்தில் இனிப்பு இருப்பது போல, ஒரு களைப்பு, இது மாதிரி பிள்ளைக்காக முழிக்க வேண்டியிருக்கிற அப்படின்னு ஒரு சங்கடங்கள்லாம் இருந்தாலும் சங்கடத்தினுடைய ஆழத்தில் ஒரு நிறைவு, நிம்மதி இருந்து கொண்டிருக்கும். அதுதான் துன்பத்தில் இன்பம். துன்பமும் இன்பமும் இரண்டு வேறான காரியங்களாக இல்லாமல் இரண்டும் ஒன்றாக மாறுவது. அன்பிற்குரிய சகோதரிகளே, ஜென் புத்த மதத்தில் இந்த ஹார்ட் சூத்ரா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஹார்ட் சூத்ரா. இப்போ உதாரணத்துக்கு போதிசந்தோ பெருமாள் மலை, கொடைக்கானல் உள்ள பெருமாள் மலையில் இந்த ஃபாதர் ஆமாசாமி அவர்களது தியான இல்லம் உங்களுக்கு தெரியும். இந்த போதிசந்தோ அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த ஹார்ட் சூத்ரா சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜபத்தில் அந்த ஒரு பகுதியை ஜபம் என்று சொல்வதை விட அந்த வாசிக்கின்ற ஒரு பகுதியினுடைய ஒரு பகுதி ஹார்ட் சூத்ரா. அந்த ஹார்ட் சூத்ராவில் ஒரு வாக்கியம் வரும். என்ன வாக்கியம் வரும்னா, எம்டினஸ் இஸ் ஃபுல்னஸ், ஃபுல்னஸ் இஸ் எம்டினஸ். வெறுமையே முழுமை, முழுமையே வெறுமை. புரிந்து கொள்ள முடியாது. இது நம்ம சாதாரண மனிதர்களுக்கு நம்முடைய மனம் எப்படி செயல்படும்னா, வெறுமைனா வெறுமை, முழுமைனா முழுமை. எப்படி வெறுமை முழுமையாக மாற முடியும் அப்படிங்கிறது. ஏறத்தால் அதே ஒரு வாக்கியம் நம்முடைய கிறிஸ்தவ மரபில் கூட இருக்கிறது. கெனோசிஸ் இஸ் பிளரோசிஸ் என்று சொல்வார்கள். கெனோசிஸ்னா சுய வெறுமையாக்கல். பிளரோசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைவு அப்படின்னு அர்த்தம். ஆக ஒரு மனிதர் தன்னை முழுமையாக வெறுமையாக்குகிற பொழுது அவர் எல்லாம் நிறைவானவராக மாறிவிடுகிறார். பாருங்க, ரெண்டு வேற கிடையாது. தன்னை முழுமையாக ஒரு மனிதன் வெறுமையாக்குகிற பொழுது அங்கு எல்லாம் வல்ல இறைவன் வந்து விடுவதன் காரணமாக வாழ்க்கை நிறைவாகி விடுகிறது. ஆக துன்பத்தில் இன்பம், வெறுமையில் முழுமை என்கிற ஒரு கருத்து இங்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய சிலுவை சாவு இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். சிலுவையில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை வெறுமையாக்குவதனுடைய உச்சம். அது எந்த அளவிற்கு தன்னை வெறுமையாக்க முடியுமோ அந்த அளவிற்கு வெறுமையாக்கினார். ஆனால் தன்னை வெறுமையாக்குவதனுடைய உச்சத்தில் தான் இயேசு எந்த வார்த்தைகளை சொன்னார்னா, எல்லாம் நிறைவேறிவிட்டது அப்படிங்கிற வார்த்தை சொன்னார். அதை கொஞ்சம் லேசாக மாற்றி சொல்லணும்னா, எல்லாம் நிறைவாகிவிட்டது. ஆக வெறுமையினுடைய உச்சத்தில் நிறைவு இருக்கிறது. அப்போ ரெண்டு வேறு அல்ல. இது துன்பத்திற்கும் பொருந்தும். துன்பத்தை அன்போடு நாம் அணுகுகின்ற பொழுது, வாழ்க்கையில் வருகின்ற துன்பத்தை சரியான முறையில் கையாளுகிற பொழுது அங்கு அதுவே இன்பமான அனுபவமாக மாறிவிடுகிறது. அன்பிற்குரியவர்களை, இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னன்னா, வாழ்க்கையில் எவ்வாறு இந்த இன்ப துன்பங்களை அணுகுகிறோம். இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம இந்த உலகில் வாழ்வதன் காரணமாக இந்த பிளஷர் சீக்கிங் கல்ச்சர் என்று சொல்லுகிறோமே, இன்பத்தை நாடக்கூடிய கலாச்சாரத்திலிருந்து கலாச்சாரத்தில் நம்ம எல்லாருமே சிக்கிக்கிட்டு இருக்கோம்.
எதெல்லாம் இன்பத்தை கொடுக்கும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது நபராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். இது உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஒரு வேகத்தில், இந்த ஒரு நாட்டத்தில் இன்பத்தை நாடுகிறோம் அப்படிங்கிற பேரில் துன்பத்தை தான் நம் மீது நாம் வரவழைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை. வாழ்க்கையினுடைய ஒரு அற்புதமான முரண்பாடு என்னன்னா, யாரெல்லாம் துன்பத்தை நாடி அந்த துன்பத்தின் வழியில் அன்போடும் கரிசனையோடு பயணித்திருக்கிறார்களோ அவர்களது வாழ்க்கை இன்பகரமானதாக ஆகியிருக்கிறது. யாரெல்லாம் இன்பத்தை நாடி அந்த பாதையில் வேகமாக சென்றிருக்கிறார்களோ அவர்களது வாழ்க்கை துன்பகரமானதாக மாறியிருக்கிறது. இதை ஃபுல்டன் ஷீன் அப்படிங்கிற புகழ்பெற்ற பேராயர், இப்பொழுது பிளஸட் முத்தி பேர் பெற்ற பட்டம் வாங்கியிருக்கிறார். அவர் சொல்லுவார், வாழ்க்கையில் 2 தத்துவங்கள் இருக்கு அப்படிம்பார். ஒரு தத்துவம் விருந்தில் ஆரம்பித்து தலைவலியில் முடிகிற தத்துவம். இன்னொரு தத்துவம் துன்பத்தில் ஆரம்பித்து நிறைவில் முடிகிற தத்துவம் அப்படிம்பார். இந்த விருந்தில் ஆரம்பித்து தலைவலியில் முடிகிற தத்துவம் என்னன்னா, பிளஷர், இன்பத்தை வாழ்க்கையில தேடி அப்புறம் வாழ்க்கை பூரா போராடிக்கிட்டு அல்லல் படுவது. இன்னொரு தத்துவம் என்ன தத்துவம்னா இந்த மாதிரி துன்பத்தை வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டமான காரியங்கள், தாழ்வான காரியங்கள், முதலே சொன்னேன் பத்தியெல்லாம், அந்த லாவோட்ஸ் சொன்ன வாக்கியத்தை சொன்னேன் பத்தியலா, வாழ்க்கையில எதெல்லாம் உயர்வானதோ அதற்கு நேர் எதிரானது ஆப்போசிட் அர்த்தம் கிடையாது. தாழ்ச்சியாக இருப்பதன் வழியாக உயர்வை. சில பேர் நம்ம தாழ்ச்சியா இல்லாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மற்றவர்களை அடக்கி ஆள்வதற்காக உயர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதுவே தோல்வியாக முடிந்து விடுகிறது. அதே மாதிரி பல நேரங்களில் நம்ம புதுப்பிறப்படைய வேண்டும் என்ற நம்ம புதுசாக மாறணும்னு நினைக்கிறோம். ஆனால் எதுக்கு சாக தயாராக இருக்கல, பழைய தன்மைகளுக்கு சாக தயாராக இருப்பதில்லை. இப்படிப்பட்ட தன்மைகளின் காரணமாக அன்பிற்குரியவர்களை நம் வாழ்க்கை அர்த்தமற்ற ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாளில் இந்த சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிற வேளையில் என் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், நிறைய வழியில் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நம்முடைய டைம் டேபிள் அப்படிங்கிறதே ஒரு துன்பம் தான். துறவற வாழ்க்கையில் உள்ள சட்டத்திட்டங்கள் என்பது ஒரு வகையான துன்பம்தான். குழும வாழ்வு என்பது ஒரு வகையான துன்பம்தான். இப்படி எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். நமக்கு பிடிக்காத ஒரு நபர் நமக்கு எதிராக செய்கின்ற பொழுது, கூட இருக்கிற நபர் செய்கின்ற பொழுது அது துன்பம்தான். நமக்கு பிடிக்காத உணவு ஒன்று சாப்பாட்டு அறையில் பரிமாறப்படுகிற பொழுது துன்பம்தான். இதில் ஒரு முதிர்ச்சியற்ற மனம் என்ன செய்யும்னா, நான் சொன்னது மாதிரி இந்த துன்பமானதெல்லாம் தவிர்த்துட்டு எது எனக்கு இன்பமாக இருக்கோ அதை தேடிக்கிட்டே இருக்கும். அது நமது முதிர்ச்சியற்ற மனதினுடைய வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முதிர்ச்சியான மனம் என்ன செய்யும்னா, இந்த துன்பகரமான காரியங்கள் வழியாக கூட வாழ்க்கையினுடைய நிறைவை பெறுவது எப்படி. ஆக இப்படிப்பட்ட காரியங்களை கொஞ்சம் ஈடுபாட்டோடு, அன்போடு, எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள் இந்த காரியங்களுக்கு பின்னால் இருந்து என்னை பண்படுத்துகின்றார், என்னை செம்மைப்படுத்துகிறார் அப்படிங்கிற தெளிவோடு அணுகினோம் என்றால் பல பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இறுதி சிந்தனையோடு முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகில் இருக்கின்ற எல்லாவற்றிலும் 2 பரிமாணங்கள் இருக்கு அப்படிம்பாங்க. ஒன்று கடின பரிமாணம், இன்னொன்று இளகிய பரிமாணம். ஹார்டு லேயர், இன்னொன்று சாஃப்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதையை எடுத்துட்டீங்கன்னா அதில் கடினமானது என்னன்னா அந்த சதைன்னு சொல்கிறோம் பற்றியெல்லாம், அதான் கடினமானது. அதில் இருக்கிற மென்மையான பரிமாணம் அல்லது சாஃப்ட் லேயருங்கிறது என்னன்னா அந்த உயிர் சத்து. உயிர் சத்தை நீங்கள் கையில் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆனால் உயிர் சத்து அந்த விதை முழுவதும் விரவி கிடைக்கிறது. ஒரு அவித்த விதைக்கும் ஒரு அவியாத ஒரு சாதாரண விதைக்கு உள்ள வித்தியாசம் உயிர் சத்து. ஒரு அவித்த விதையில் ஒரு விதையை அவிச்சிட்டோம்னா அதில் உயிர் சத்து இருக்காது. இப்போ அன்பிற்குரியவர்களே, இந்த மென்மையான பரிமாணம் தான் வலிமையான பரிமாணம். மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இன்னும் ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மை அந்த உயிர் சத்துக்கு தான் இருக்கையொழிய சதைப்பகுதி கிடையாது. சதைப்பகுதி உயிர் சத்துக்கு உதவியாக இருக்கிறது. இப்போ அந்த விதை ஒரு மரமாக மாற வேண்டும் என்றால், ஒரு பெரிய மரமாக மாற வேண்டும் என்றால் அதனுடைய அந்த வலிமையான அந்த ஹார்ட் லேயர் பற்றில அந்த சதைப்பகுதி 2ஆக உடைய வேண்டும். அது எந்த அளவிற்கு உடைகிறதோ அந்த அளவுக்கு தான் மென்மையான பரிமாணம் உள்ளிருந்து புறப்படும். நமது வாழ்க்கையினுடைய ஆழத்திற்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மிக உயர்வான காரியங்கள், மென்மையான காரியங்கள், அதே நேரத்தில் வலிமையான காரியங்கள் உண்டு. அன்பு, மன்னிப்பு, இரக்கம், உண்மையான மகிழ்ச்சி, நீடித்த நிறைவு என்ற எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் செயல் வடிவம் பெற வேண்டும் என்றால் நம்மகிட்ட இருக்கிற இந்த கடினமான பரிமாணம் உடைய வேண்டும். கடினமான பரிமாணம் உடைய வேண்டும். கடினமான பரிமாணத்தினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பை தான் நாம் ஈகோ அப்படிங்கிறோம், ஆணவம் அப்படிங்கிறோம்.
இந்த ஆணவம் என்ற கடினமான ஓடு உடைகின்ற பொழுது மட்டும்தான் உள்ள இருக்கிற அந்த உயிர் சத்து நம் வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கின்ற அத்தனை காரியங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர முடியும். இந்த உடைகின்ற அனுபவம் தான் துன்பம் என்று சொல்கிறது. இந்த துன்பத்தின் காரணமாக உள்ளே பொதிந்துள்ள ஆழமான அற்புதமான விஷயங்கள் முளைத்து எழுவதுதான் இன்பம் என்று சொல்லப்படுவது. இந்து மதத்தில் கூட கோயிலில் இந்த தேங்காயை அவர்கள் கடவுளுக்கு காணிக்கையாக்குவதனுடைய நோக்கம் அதுதான். கடினமான ஓட்டுப்பகுதி உடைபடுகின்ற பொழுது மட்டும்தான் உள்ளே இருக்கிற சுவையான பருப்பு பகுதியை நாம் அணுக முடியும். எனவே துன்பத்தில் இன்பம் என்று சொல்லுகிற பொழுது வாழ்க்கையில் we should learn how to suffer. எப்படி துன்பப்பட வேண்டும் என்பது தெரிய வேண்டும். நம்ம துன்பத்தை தேடி போகணும் அவசியம் இல்லை. கடவுளை நமக்கு பல்வேறு வகையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சரியான முறையில் கையாளுகின்ற பொழுது வாழ்க்கையினுடைய ஆழத்தில் பொதிந்துள்ள பொக்கிஷங்கள் அது வாட்டுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் வாழ்க்கையினுடைய முழுமை, வாழ்க்கையினுடைய நிறைவு என்ன என்பதை உணர ஆரம்பிப்போம். இதுவே துன்பத்தில் இன்பம். எனவே இந்த அருமையான நாளில் நம் வாழ்க்கையில் இன்பத்தை தேடி அலையக்கூடியவர்களாக அல்ல, நேரடியாக இன்பத்தை தேட தேட வாழ்க்கை சுமையானதாகவும் துன்பகரமானதாக மாறிக்கொண்டிருக்கும். மாறாக இந்த துன்பமான நிகழ்வுகளை அன்போடும் மற்றும் பிற சரியான மனநிலைகளை கைக்கொண்டும் அணுகுவதன் வழியாக வாழ்க்கையை நிறைவாக்கிக் கொள்வதற்கான அருளை இறைவன் உங்களுக்கு தர வேண்டும் என உங்களுக்காக மன்றாடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வழியும் அதுவே. உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும்.